வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாவும் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் துறைசார் கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பவானந்த ராஜா, இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தினை உள்ளடக்கி வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தினை உருவாக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சமய சம்பிரதாயங்களின் அடிப்படையில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அவர்களை மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றதோடு நிகழ்வுகள் மிகச் சிறப்பான முறையில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இந்த தெங்கு முக்கோண வலயங்களுக்குள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குளாய், மன்னார் மாவட்டத்தில் சிலாவத்துறை, யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பருத்தித்துறை முதலான இடங்கள் தெங்கு முக்கோண வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தென்னை பயிர்ச்செய்கையினை ஊக்குவிப்பதற்காகவும் பொருளாதாரத்தினை மேம்பாடடைய செய்யும் நோக்கிலும் இந்த செயற்திட்டம் வடக்கு மாகாணத்தில் 16,000 ஏக்கரில் செயற்படுத்தப்பட உள்ளது. இதற்கான தென்னம்பிள்ளைகளை இலவசமாக வழங்க உள்ளதுடன் மிக குறைந்த விலையில் மானிய அடிப்படையில் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம், பெருந்தோட்ட உட்கட்டமைப்புகள் அமைச்சின் சமந்த வித்யாரத்ன ஆகிய பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். சக்ரானின் மனைவி ஃபாத்திமா ஹாதியா கல்முனை மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை மீள் வழக்கு விசாரணைக்காக மறுதவணையிடப்பட்டுள்ளது. இது குறித்த வழக்கு கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் டிராக்சி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபொழுதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ராக்சி முன்னிலையில் தொடர்ச்சியாக 2 நாட்கள் உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தற்கொலை தாக்குதல்களின் பிரதான குண்டுதாரியான ஜக்ராம் ஹாசிமின் மனைவி ஃபாத்திமா ஹாதியா ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் இவ்வாறு மன்றில் முன்னிலையான சக்ரான் ஹாசிமின் மனைவி ஃபாத்திமா ஹாதியாவிடம் இதுவரை காலமும் இடம்பெற்ற வழக்கின் நிகழ்ச்சி குறிப்புகளில் திருத்தம் மேற்கொள்வது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. குறித்து அவரது வழக்கு தொடர்பான விசாரணை குறிப்புகளில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக மன்றுக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் மனுதாரர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷி ஹேரத்தும் அரசு சட்டத்தரணி மாதனி விக்னேஸ்வரனும் மன்றில் ஆஜராகி இருந்தனர். இதன்போது தமிழ் மற்றும் சிங்கள நிகழ்ச்சி குறிப்புகளில் காணப்பட்ட மாறுபாடுகளை சுட்டிக்காட்டிய அரசு சட்டத்தரணி மாதனி விக்னேஸ்வரர் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ள நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தார். பிரதிவாதியான சக்ரன் ஹாசிமின் மனைவி ஃபாத்திமா ஹாதியா சார்பில் மன்றில் ஆஜராகிய சட்டத்தரணி ஷரீப் சலாவுதீன் இதன்போது எதுவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அத்துடன் குறித்த விசாரணை குறிப்புகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நேரத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை மீள் வழக்கு விசாரணைக்காக மறுதவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்ட உயர்தரத்தில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் கற்கும் மாணவர்களுக்கு கற்றல் முறைகளுக்கான செயற்கை நுண்ணறிவு செயலமர்வு இன்றைய தினம் வவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருந்தது. வவுனியா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கற்கைகள் பீடத்தினால் குறித்த செயலமர்வானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இதன்போது பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் பல்துறை செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மன்றத்தின் பேராசிரியர்கள், கலாநிதி பட்ட மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சி உதவியாளர்கள் இச்செயலமர்வில் வளவாளர்கள் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்தனர். வவுனியா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கற்கைகள் பீட பீடாதிபதி வி செந்தூரன் தலைமையில் நடைபெற்ற இச்செயலமர்வில் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் அற்புதராஜா, பேராதனை பல்கலைக்கழக கண்டனி பொறியியல் பேராசிரியர் ரோஷான் ராகல் மற்றும் பாடசாலை மாணவர்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆண்டில் மாத்திரம் இதுவரை இடம்பெற்ற 90 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 49 பேர் காயமடைந்ததாக காவல்துறை தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதனிடையே மிட்டியகொடவின் மலவண்ண பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு குறித்து 3 குழுக்கள் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நபரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி மிட்டியகொட
ஸ்ரீலங்காவின் மலவண்ண பகுதியில் நேற்று மதியம் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்த வந்த சந்தேக நபர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அதோடு துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட T56 ரக துப்பாக்கியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்தார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த அறிவிப்பை விடுத்தார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒருமித்த கொள்கைகளை கொண்ட கட்சிகளாகும். இவற்றிலிருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி முற்றிலும் மாறுபட்ட கட்சியாகும். மேற்படி கட்சிகளினதும் எமது கட்சிகளினதும் கொள்கைகளுக்கு இடையில் பாரிய வித்தியாசம் உள்ளது. எனவே எந்த சூழ்நிலையிலும் எமது கட்சி மேற்படி இரு கட்சிகளுடனும் கூட்டணி அமைக்காத எமது கட்சியின் பயணம் மக்கள் விரும்பும் வகையில் தனி வழியில் தொடரும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கொள்கைகளை ஏற்கும் தரப்பினர் மாத்திரமே எம்முடன் இணைய முடியும். கடந்த காலங்களில் எம்முடன் கூட்டணி வைத்திருந்தவர்கள் கூட்டணி உறவை தொடர்வதில் எந்த தடையும் இல்லை என சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 35 ஆண்டுகளுக்கு முன்பே சிறைக்கு சென்றிருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அழைப்பாளர் சமீரா பெரேரா கூறியுள்ளார். கடந்த காலங்களில் உயர்குடியினர் என்று அழைக்கப்படுபவர்களினால் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து மோசடி நடவடிக்கைகளையும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சிலர் ரணில் விக்ரமசிங்கவை பார்த்தவுடன் இந்த சிறிய விடயத்திற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். இது சிறிய விடயமா? மில்லியன் தொகை மோசடி என்பது சிறிய விடயமா? பலாப்பழத்தை திருடிய மனிதன், ஒரு பலகையை திருடிய மனிதன் சிறையில் அடைக்கப்படுகின்றான். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் ரணில் விக்ரமசிங்க 35 ஆண்டுகளுக்கு முன்பே சிறைக்கு சென்றிருக்க வேண்டும். அந்த உயர் அடுக்கின் மோசடி காரணமாகவே ரணில் காப்பாற்றப்பட்டார். பட்டளந்து சித்திரவதை மையம் தொடர்பான வழக்குகளை மூடி மறைத்து நீர்த்து போக செய்தது யார்? அவரை பாதுகாத்தது யார்? யாரும் தங்களை தொட முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். எதிர்காலம் சவாலுக்கு உள்ளாகி வருவதனால் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 222 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 206 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் 41வது நாளாக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் எஸ் லெனின்குமார் தலைமையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார். இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிதாக 4 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டது. 8 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதுவரை மொத்தமாக 222 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு இலக்கமிடப்பட்டது. இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் மொத்தமாக 206 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றார். செம்மணி சிந்துபாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 41வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட 8 புதிய மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 206 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிதாக 4 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 222 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் தொடர்ந்து நாளை காலையும் இந்த அகழ்வு பணிகள் முழுமையாக நடைபெறும். 4 நாட்களில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைய இருக்கின்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பாக பாதிடுகளினுடைய தயாரிப்பு தற்போது இடம்பெற்று வருகின்றது. அகழ்வு பணிகள் முடிவடைகின்ற நேரத்தில் அந்த பாதீட்டுக்கான விண்ணப்பம் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது.
அதில் 3 மண்டையோடுகள் அடையாளப்படுத்தப்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் குவியல்களாக காணப்படுறதால மனித எண்பு ஆய்வுகளின் பின்னர் தான் அது தொடர்பாக எத்தனை மனிதர்கள் அதில் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை வந்து எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சுயாதீன ஊடகவியலாளரான ஞானப்பிரகாசம் பிரகாஷின் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் பொதுச்சுடரினை யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வினோஜித் ஏற்றி வைத்ததை அடுத்து பிரகாஷின் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் மலர் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். அத்துடன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் த சித்தார்த்தன், வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன் உள்ளிட்டோரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி நிகழ்வினை தொடர்ந்து யாழ் ஊடகவியலாளர்களின் மருத்துவ தேவைகளுக்காக குடும்பத்தினரால் 1 லட்சம் ரூபாய் பணம் ஊடக அமைய தலைவர் கு செல்வகுமார், செயலாளர் நிதர்ஷன் மற்றும் மூத்த நிர்வாக உறுப்பினர் வினோஜித் ஆகியோரிடம் கையளிக்கப்பட்டது. சுயாதீன ஊடகவியலாளரான ஞானப்பிரகாசம் பிரகாஷ் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தனது 26வது வயதில் உயிரிழந்தார். காற்றாலை மற்றும் கனிய மணல் தொடர்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு நேற்றைய தினம் திங்கட்கிழமை மன்னாருக்கு வருகை தந்து பொது அமைப்புகளை சந்தித்து கலந்துரையாடிய போதும் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவர்கள் கரிசனை கொண்டதாக இல்லை. அவர்கள் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் தீர்த்து இங்கே காற்றாலைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பது குறித்து அவர்களுடைய கருத்துக்களும் வாதங்களும் அமைந்திருந்தது என பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று செவ்வாய்க்கிழமை பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். காற்றாலை கனியமண் விடயம் தொடர்பாக கடந்த 13ஆம் திகதி ஜனாதிபதியை சந்தித்து உரையாடியதன் நிமித்தம் 1 மாத காலம் இடைநிறுத்தப்பட்ட வேலைகள் தொடர்பாக நிபுணர்கள் குழு மன்னாருக்கு விஜயத்தை மேற்கொண்டு இங்குள்ள சிவில் அமைப்புகள் பொதுமக்களை சந்தித்து அது சம்பந்தமான உரையாடலின் ஊடாக ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என ஜனாதிபதி அவர்களால் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் மின்சக்தி அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் தலைமையில் துறை சார்ந்த திணைக்களங்கள் ஒரு குழுவாக நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே பொது அமைப்புகளோடு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஏலவே அமைக்கப்பட்ட 30 காற்றாலையினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இனிமேல் அமைக்க உள்ள காற்றாலையினுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது தொடர்பில் தான் அவர்களுடைய வாதங்கள் அங்கு இருந்ததே தவிர எங்களுடைய கோரிக்கையாகிய மன்னார் தீவு பகுதியில் காற்றாலை கனியமண் திட்டத்தை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் அவதானம் செலுத்தியதாக இல்லை. அவ்விதமான எங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் அவர்கள் கரிசனை கொண்டதாகவும் கூட இல்லை. அவர்கள் ஏலவே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து இந்த இடத்தில் மீண்டும் காற்றாலைகளை எவ்வாறு நிறுவலாம் என்பது தொடர்பில் தான் அவர்களுடைய கருத்தியலும் அவர்களுடைய வாதங்களும் இருந்ததே தவிர மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த இட மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 2 திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியே எடுப்பது சம்பந்தமாக அவர்களுடைய பார்வை இருக்கவில்லை. ஆகவே இவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற அறிக்கை எவ்வாறு அமையப்போகிறது என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம்தான் ஜனாதிபதி இறுதி முடிவுக்கு வருவார் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதில் ஜனாதிபதி 1 மாதம் நிறுத்தியது கூட ஒரு கண்துடைப்பு நாடகம் என நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கே ஊடகங்களுக்கு கூறியிருந்தேன். அதேபோல இந்த நிபுணர் குழுவும் எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுகின்றதே தவிர எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய உண்மையான அடிப்படை உணர்வுகள் என்ன என்பதனை அவர்களும் புரிந்து கொள்வதாக இல்லை. அதில் உள்ள அதிகாரிகள் அத்துணை பேரும் ஏலவே பல தடவைகள் மன்னாருக்கு வந்தவர்கள். வெவ்வேறு விதமான கூட்டங்களில் நாங்கள் அவர்களுடனும் பங்கு பெற்றிருக்கின்றோம். அவர்களுக்கு ஏலவே எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தும் அவ்விதமானவர்களை மீண்டும் இதே நிபுணர் குழுவில்
புதியவர்களை இணைக்காமல் அவர்களையே மீண்டும் இதில் இந்த குழுவிலே இணைத்திருப்பது என்பதும் ஒரு வெற்றிகரமாக எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுடைய எதிர்பார்ப்பில் வெற்றியடையக்கூடிய ஒரு நிலைப்பாடும் மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கும் சாதகமாக பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. மன்னார் மக்களினுடைய கூட்டு கோரிக்கையாகிய காற்றாலை கனியமண் அகழ்வு 2 திட்டங்களும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்கின்ற கோரிக்கை இவ்வாறான நிலைப்பாட்டில் முடியப் போகிறது என்பதிலே எங்களுக்கு அச்சமும் ஆபத்தும் ஏற்பட இருக்கிறது. அரசு தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை ஆதரவையும் பயன்படுத்தி எங்கள் மேல் இவ்வாறான திட்டங்கள் 2ஐயும் அமுல்படுத்துமோ அல்லது அமுல்படுத்துவதற்கான ஒத்திகையாகத்தான் இந்த 1 மாத காலத்தை எங்களுக்கு வழங்கியதோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. ஏனெனில் கனியமண் அகழ்வுக்குரிய 2 நிறுவனங்களும் அதற்குடைய வேலைகளை இன்னும் நிறுத்தவில்லை. இந்த 1 மாத காலத்திலும் கூட அவர்களுடைய வேலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அந்த அலுவலகம் இயங்கியவாறே இருக்கின்றன. ஆகவே அரசு சொல்வது ஒன்று, இங்கு களத்தில் நடப்பது ஒன்று. அரசியல் ரீதியான நிலைப்பாட்டில் கொழும்பு எவ்வாறான தீர்மானங்களை எடுக்குதோ அதேபோல் தான் மன்னார் மக்களினுடைய வாழ்வியல் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளிலும் இவ்விதமான தீர்மானங்களை மாறி மாறி மேற்கொள்கிறது. ஆகவே மன்னார் மக்களினுடைய எதிர்கால நிலை தொடர்பில் அரசினுடைய தீர்க்கமான முடிவு ஒன்றும் எட்டக்கூடிய ஏது நிலை ஏற்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த நிலைமைகளில் அரசும் இந்த நிபுணர் குழுவும் எவ்வாறான நிலையில் இருக்கிறது என்பதனை மக்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்லியாக வேண்டும். ஏனெனில் இது சம்பந்தமான உரையாடல்களை மேற்கொள்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கு உண்மை நிலைமை தெரிய வேண்டும். என்ன செய்கிறார்கள், ஏது செய்ய போகிறார்கள், எவ்வாறான நிலைப்பாட்டுக்கு இந்த நிபுணர் குழுவினுடைய பரிந்துரையை ஏற்று அரசு எவ்வாறான முடிவெடுக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய உரையாடல்களின் அடிப்படையில் எங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு கிடைப்பதற்குரிய எந்த வாய்ப்பும் கிட்டிய தூரத்தில் தெரியவில்லை என்றே எங்களுக்கு தோன்றுகிறது. வணக்கம். நாங்கள் அமைச்சர்களோடும் அதைத் தொடர்ந்து வந்த ஜனாதிபதியோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சிலர் இங்கிருந்து போனோம். அந்த பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நாங்கள் கோரியிருந்தவை, அவை நடைபெற்று கொண்டிருந்தன. ஆயினும் இந்த சவுத் பாரிலே இந்த காற்றாலைகள் அமைப்பதற்கான பணிகள் வெகு தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கான உபகரணங்களும் திருவண்ணாமலையிலிருந்து இங்கே வந்து கொண்டிருந்தன. அவற்றை அவர்கள் நிறுத்தவும் இல்லை. ஆனால் இந்த போராட்டம் தொடங்கிய பிற்பாடு அந்த வாகனங்களை மறித்து நம்முடைய மக்கள் ஒன்று திரண்டு எழுந்தபடியினாலே தான் அவர்கள் அதை நிறுத்தினார்கள். அதுக்கு பிற்பாடு இதன் தீர்வுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அங்கிருந்து குழுக்களையும் நிபுணர்களையும் அங்கிருந்து அனுப்பினார்கள். ஆகவே இந்த போராட்டத்திற்கு ஒரு வலிமை உண்டு என்பதை நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் எனக்கு முன் பேசிய சிவகரன் சொன்னது போல என்ன விடயம் என்றால், அவர்கள் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இதை நிறுத்த வேண்டும் என்ற முன்னேற்பாட்டோடு வராமல் இந்த காற்றாலைகளை அமைப்பது என்ற அந்த ஏற்கனவே தீர்மானித்ததன்படி வந்து எங்களோடு இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள். இவர்கள் மக்களுடைய மனக்குரலுக்கு செவிமடுப்பதாக இல்லை, ஏற்கனவே வந்த திட்டத்துக்கு மக்களை ஆசுவாசப்படுத்தி அவருடைய சம்மதத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி. கௌரவ ஜனாதிபதி அவர்களால் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த நிபுணத்துவ குழுவை பலரோடு சேர்ந்து மீனவ சமூகம் என்ற ரீதியில் நாங்களும் சந்தித்திருந்தோம். அந்த வேளையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக ஏற்கனவே காற்றாலைகள் அமைக்கப்பட்டு தற்போது மீண்டும் அமைக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மீனவர்கள் படும் துன்பங்களை விளக்கமாக அவர்களுக்கு எடுத்து கூறியிருந்தோம். புள்ளி விவரங்களோட விடயங்களை தெரிவித்திருந்தோம். குறிப்பாக இந்த பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட கரவலை தொழில் செய்யும் கரவலைப்பாடுகள் இருக்கின்றன. கடந்த காலங்களில் இந்த காற்றலைகள் அமைப்பதற்கு முன்னால் உள்ள மீன்பிடி நிலைமையையும் தற்போது இந்த காற்றலைகள் அமைக்கப்பட்ட பின்னர் தற்போது இருக்கின்ற நிலவரங்களையும் நாங்கள் கூறியிருந்தோம். இதுக்கப்பால் மீண்டும் இன்னும் காற்றலை அமைக்கப்படும் போது இங்கு இருக்கின்ற கிட்டத்தட்ட இந்த தீவில் இருக்கின்ற 70,000 மக்களில்
கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்டவர்கள் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்டவர்கள், அவர்கள் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள். எனவே அவர்களின் முழுமையான வாழ்வாதாரம் இந்த கடற்தொழிலின் ஊடாக மாத்திரமே உள்ளது என்பதை அவருக்கு தெளிவூட்டி இருந்தோம். இருந்த போதிலும் வருகை தந்த அந்த நிபுணத்துவ குழு இந்த அனைத்து விடயங்களையும் கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் ஒரே முடிவாக சொல்லப்பட்டது, ஜனாதிபதி அவர்கள், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த 14 காட்டளைகள் அமைப்பதில்தான் தங்களை அனுப்பி வைத்திருக்கின்ற ஒரு கருத்துப்பட அந்த வந்திருந்த நிபுணத்துவ குழு பிரதி செயலராக கலந்து கொண்டிருந்த அந்த மேடம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். எனவே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இந்த 30 காட்டாலைகள் அமைக்கப்பட்டதினால் ஏற்பட்ட பாதிப்புகளை பெறுவாராக இருக்க, அது தீர்வு செய்யப்படாமலும் தீர்க்கப்படாமலும் மக்கள் துன்பம் பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மீண்டும் இந்த காட்டாலைகளை கொண்டு வந்து இந்த மக்களை மீண்டும் துன்பத்துக்குள் உள்ளாக்க வேண்டாம் என்பதே இங்கு கலந்து கொண்ட அனைவரின் பிரதான கருத்தாக இருந்தது. எனவே இந்த நிபுணத்துவ குழு எவ்வாறு தனது அறிக்கையை ஜனாதிபதிக்கு கையளிக்க இருக்கின்றது, அதனூடாக எவ்வாறு ஜனாதிபதி அவர்கள், இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு சந்திக்கும் போது ஒரு வார்த்தையை கூறியிருந்தார், மக்களுக்கு பொருத்தமில்லாத திட்டத்தை நான் எந்த வகையிலும் நடைமுறைப்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்று. ஆனால் இங்கு மன்னார் மக்கள் அது முற்றுமுழுதாக பொருத்தமற்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை எடுத்து மன்னார் மக்களின் பலவாறான இந்த இக்கட்டான தங்களது துன்பியல் விடயங்களை தெரிவித்த பின்னும் அவர் அதில் கவனமாக ஆராய்ந்து இந்த திட்டங்களை தீவுக்கு அப்பால் கொண்டு செல்வதே உசிதம் என்பதை மீனவ சமூகம் சார்பாக இந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆகவே இந்த வடமாகாணத்திற்கு எமது கட்சியிலே மிகுந்த ஒரு அன்பு இருக்கின்றது. இந்த முழு நாட்டுக்கும் அன்பு இருக்கின்றதை போன்று வடமாகாணத்திற்கு விசேடமான அன்பு, அதே போன்று பிமல் ரத்நாயக தோழர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் மிகவும் விசேடமான ஒரு அன்புண்டு இந்த வடமாகாணம் தொடர்பாக இருக்கு. ஆகவே இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த அன்பு இன்னும் கூடி இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் பிமல் ரத்நாயக தோழருக்கும் அதிகமாக இருக்கின்றது. ඒ වගේම අපි උතුරු පළාතට මේ ගත වෙච්ච මාස 8ට මේ දෙසැම්බර් 31 දක්වා ගත්තොත් අපි උතුරු පළාතේ පාරවල් හදන්න, පාලම් හදන්න අපි වෙන් කළා තිබෙනවා රුපියල් කෝටි 1250. ஆகவே இந்த வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆகும் போது பாதைகள் புனரமைப்பு செய்வதற்காக 1250 கோடிகள் இந்த வடமாகாணத்திற்கு பாதைகள் புனரமைப்பு செய்வதற்கு மட்டும் நாங்கள் இந்த அரசாங்கத்தால் ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த வருடத்தில் அடுத்த வருடத்தில் இதையும் விட கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். එනිසා ජනතා වශයෙන් ඔබතුමාට වගකීමක් තිබෙනවා ඒ සල්ලි එක රුපියලක්වත් නාස්ති වෙන්නේ නැතුව ඒවා හරියට කරනවාද කියලා බලලා අපේ පාලනයත් එක්ක එකතු වෙලා අපේ මේ දුප්පත් කළ තියෙන රට පොහොසත් රටක් බවට පත් කරා. அதே போன்று உங்களுக்கும் ஒரு பாரியதொரு பொறுப்பு இருக்கின்றது. இது உங்களுடைய வரிப்பணம், பொதுமக்களுடைய பணம். ஆகவே இவற்றை வீணாக்காமல், ஊழல் மோசடி செய்யாமல் இவை சரியான முறையிலே பயன்படுத்துகிறார்களா என்று மேற்பார்வை செய்து இதில் அதிகூடிய பிரயோசனத்தை இந்த மக்களுக்கு, அதாவது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இவற்றை மேற்பார்வை செய்து இவற்றை சரியான முறையிலே வழிநடத்தி செல்லும் பொறுப்பும் மக்களாகிய உங்களுக்கு இருக்கு. ඒ වගේම අපි පොඩි වෙලාවක් ගන්න ගොඩක් වෙලා ගන්න බැරි නිසා අපි කෝකිලා ඉවන්දලා උතුරු පළාත සම්බන්ධ කරන්න ඒ පිටන පාලමක් හදන්න පුළුවන්ද කියන එක පිළිබඳව අපි අධ්‍යයන කටයුතු RD එක ඉදිරි කෙටි කාලය තුළදී පටන් ගන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම නයනතිව් වලට ඩෙල්ෆ් වගේ ඈත පළාත් වලට යන්න මිනිසුන් තියෙන ප්‍රශ්න ගොඩක් තිබෙනවා. ඉතින් අපි ජෙටි එක අපි බලාපොරොත්තු වෙනවා ජනාධිපතිතුමා පත්තල අවුරුද්දක් පිරෙනකොට අපි මේ ජෙටිය සංවර්ධනය කරන්නත් පුළුල් විදියට ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று கொக்குளாய் பாலத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே கிழக்கு மாகாணத்திலிருந்து வடக்குக்கு வருகின்ற ஒரு தொடர்பு ஏற்படுத்துகின்ற இடமாக இருக்கு. அந்த பாலத்தை அமைக்க முடியுமா என்று இப்போ ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குழுவினர் அந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று
நெடுந்தீவு போன்ற தூர தீவுகள் இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து. அவற்றுக்கு இலகுவாக பயணிக்க என்ன வழிகளை பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் மும்முரமாக செயல்பட்டிருக்கிறோம் என்பதை கூற விரும்புகிறோம். අපි දේශීය මක්කල් ශක්ති ආණ්ඩුව විදියට මේ දේවල් කරන්නේයි. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் ஏன் இந்த வேலைகளை செய்து கொண்டு போகிறோம்? අපි දන්නවා වට්ටුවාහල් කියන්නේ විශේෂ තැනක්. எங்களுக்கு தெரியும் வட்டுவாகல் என்பது உண்மையிலேயே ஒரு விசேடமான இடமாக இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. මේක පාලමක් විතරක් වෙන්නේ. இது ஒரு பாலம் மட்டுமல்ல. මේක අපේ රටේ ඉතිහාසයේ සම්දිස්ථානයක්. இது எமது நாட்டிலே வரலாற்றிலே ஒரு மைல் கல்லாகும். ලංකාව සදහටම වෙනස් වෙච්ච දවසක්. இலங்கை வரலாறு முற்றாக மாற்றப்பட்ட ஒரு இடம் அது. මේක සමහරුන්ට ස්මරණයක්. சிலருக்கு இது அந்த மரணத்தை நினைவு கூறும் இடமாக இருக்கும். ගොඩක් මේ පළාත ජනතාවට තමන්ගේ දුක කඳුල සම්බන්ධ සිද්ධියක්. பெருமளவு கணிசமான மக்களுக்கு தமது துயரங்கள் பகிர்ந்து கொள்ள துயரங்கள் ஏற்பட்ட ஒரு இடமாக இருக்கும். ඒ නිසා යුද්ධයෙන් පස්සේ අපේ රාමලිංගම් සහෝදරයා කිව්වා වගේ අපි මේ අපිට ගොඩක් දෙයක් කරන්න බැරි නිසා අපි මේ පාලම ළඟ මේ පාලමේ අපි ශ්‍රමදාන කරා මෙතන ඇවිල්ලා තරුණ සංගමේ කාලේ ඒ වගේම අපි දැකලා තියෙනවා මේ ඊටාම යුද්ධෙනු බටකාපු දුප්පත් ජනතාව මෙතන ඉස්සවල්ලනේවා. ඒ නිසා වට්ටුවහල් කියලා කියන්නේ ඇත්තටම එක්තරා විදියක විශේෂ සම්දිස්ථානයක් පාලමකට එහා ගියේ. அதே போன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் சிரமதான அடிப்படையிலே இங்கிருந்த அந்த புல் மேடைகளை நாங்கள் அகற்றிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே போன்று எங்களால் முடிந்த எவ்வளவு பணிகளை இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் எதிர்கட்சியில் ஆட்சி அதிகாரம் கைப்பற்ற முன்பிருந்தே நாங்கள் செயல்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ඒ නිසා මම හිතනවා මම කියලාත් තියෙනවා සාමය සහෝදරත්වය එන්නේ වට්ටුවාල් පාලම උඩින් කියලා. අපි හිතනවා අවුරුදු 1කමාරක් දෙයක් යනකොට මේක හැදුවට පස්සේ අපිට පොරොන්දුව තවත් වැඩ ගොඩාක් එක්ක සහිතුවම් කරන්න පුළුවන්, රටක් හදාගන්න පුළුවන් මේ කියලා. நான் தொடர்ந்து கூறும் ஒரு கதைதான் இந்த பகுதிக்கு சமாதானம் சகோதரத்துவம் வருவது இந்த வட்டுவாகல் பாலம் ஊடாக என்று. ஆகவே இந்த வட்டுவாகல் பாலம் புனரமைப்பதற்கு பின்பு இந்த அமைதி சமாதானம் சகோதரத்துவம் கட்டாயம் இந்த வட்டுவாகல் ஊடாக உங்கள் பகுதிகளுக்கு வரும் என்ற அந்த உறுதியான அந்த கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். ඒ වගේම මම මේ වට්ටුවාහල් කියන නමේ තේරුම හෙව්වා Google උත් බැලුවා. පස්සේ මම අපේ සභාපතිතුමාගෙන් භාස්කරන් මහත්මයාගෙන් අහුවා. තුමත් 100%ක් දන්නේ නැහැ. නමුත් ඒකේ තියෙන අදහසක් එක්තරා විදියකට මේ ගැට ගහනවා කියන not කියන එක. ඉතින් මම හිතනවා වට්ටුවාල් හරියටම අපේ රටේ යම් යුගයක දේශපාලන හේතු නිසා ඈඩ් කරපු මිනිස්සු ගැට ගහන තවත් එක හොඳ ගැටයක් වෙයි කියලා මේ පාලම ආරම්භ කරනවත් එක්ක. அதன் வட்டுவாகல் என்ற அந்த வசனத்தின் பொருளை அல்லது அந்த வசனத்தின் அர்த்தத்தை தோழர் தேடினாராம். எமது பணிப்பாளரிடமும் கேட்டாராம். அவருக்கும் 100% சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் நம்புறார், தோழரும் நம்புறாரு. வட்டுவாகல் என்றதன் பொருள் வந்து ஒரு கட்டு என்றது, அந்த 2 கயிறுகளை கட்டுற மாதிரி ஒரு கட்டு. ஆகவே அந்த கட்டு மக்களை அந்த ஒரு உறுதியான பலமான ஒரு மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு கட்டாக இந்த பாலம் அமையும் என்பது எங்களுக்கு உறுதியாக சொல்லலாம் எதிர்வரும் காலங்களிலே. ඒක හරිම තේරෙම නුනත් මේ පාලම හැම ගැටයක් තමයි. சரியான அர்த்தம் இல்லாவிட்டாலும் இந்த பாலம் நாங்கள் கூறியதை போன்று மக்களை இறுக்கி பிணைந்து ஒன்று சேர்க்கும் ஒரு கட்டாக இது கட்டாயமாக அமையும். ඒ නිසා අපි අවසාන වශයෙන් අපි බලාපොරොත්තු වෙනවා අපේ රටේ රටම ගොඩනගන අතරේ උතුරට සංවර්ධනයයි සාමයයි සමගියයි සහෝදරත්වයයි එකට ගේන්න ඕන. ඒ වෙනුවෙන් වැඩ කරන පාලනයක් ඔබතුමාලා ගොඩනගලා තිබෙනවා. ඒ නිසා අපි සියලු දෙනාගේම ඉල්ලා සිටින දේ තමයි
ගරු ජනාධිපතිතුමා වෙනුවෙන් මේ පාලනය ගොඩනගපු මිනිස්සු හැම කෙනාම වෙනුවෙන් අපිව අපේ වැඩ තුලින් බලන්න. අපිව අපේ ක්‍රියාමාර්ග තුලින් මනින්න. එහෙම නැතුව දෙයක් ඔළුවේ මවාගෙන අපිත් තවත් ආණ්ඩුවක් කියන පදනමින් බලන්න එපා කියන කාරුණ කිල්ලියම මම කරන්න කැමතියි. அதே போன்று நான் இங்கு கூற விரும்புகின்றேன், மக்களுக்கு அமைதி, அதே போன்று நல்லிணக்கம், சகோதரத்துவம், அபிவிருத்தி எல்லாமே இந்த உரிமைகள் எல்லாமே கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று அவ்வாறானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பகுதி மக்கள், நாட்டின் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு சிறப்பான நல்ல ஒரு அரசாங்கத்தை அமைத்து கொண்டிருக்கின்றோம். அமைப்பதற்கு உதவி வழங்கியிருக்கிறீர்கள், வாக்களித்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த உறுதியான நிலை, மக்கள் எதிர்பார்த்த நிலை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை நாங்கள் கூற வேண்டும். அதே போன்று எமது கட்சி தொடர்பாக, எம்மை தொடர்பாக எமது நடவடிக்கைகளை ஆராய்ந்து பாருங்கள், நாம் எமது செயற்பாடுகளை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி இல்லாமல் உங்களுடைய மனதிலே வேறு ஏதாவது ஒரு நினைவை வைத்துக்கொண்டு, வேறு ஏதாவது கருத்தில் நின்று கொண்டு அதன் அடிப்படையிலே எங்களை எடை போட வேண்டாம். எமது செயல்பாடுகள், எமது நடவடிக்கைகள், நாங்கள் இவ்வாறு பழகுகிறோம் என்பதை தொடர்பாக நன்கு ஆராய்ந்து பார்த்து எம்மை பற்றி ஒரு எடை போடுங்கள். அல்லது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான அரவிந்தன் என அழைக்கப்படும் ஆனந்தவர்மன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2024 மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக கூறி அவர் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் முகநூல் பதிவு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கும் மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் வவுனியாவில் வசித்து வந்த அவர் போராளிகள் நலன்புரி என்ற அமைப்பின் மூலம் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் அரசியல் கைதி அரவிந்தன் இன்று 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையில் பயண தடை விதிக்கப்பட்டு பல நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார். எல்லாருக்கும் தெரிந்தபடி வழமையாக நான் எழுதி பேசுவதில்லை. என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே நான் எழுதி பேசிய தருணங்கள் 4, இது 5வது தடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15 வருஷம் 16 வருஷத்தில். ஆனால் இன்றைய தினம் சுருக்கமான ஒரு பேச்சாக இருந்தாலும் ஒரு வரலாற்று பதிவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உரையை நான் முன்னரே எழுதி அச்சடித்து பேசுகிறேன். திரு சித்தார்த்தனிடத்திலே சொன்னேன், அவர் பேச்சுக்கு நிற்காவிட்டாலும் அவருக்கு ஒரு பிரதியையும் கையில் கொடுத்து விட்டிருக்கிறேன், போகிற போது படித்து கொண்டு போகலாம். திரு விஸ்வநாதர் தர்மலிங்கம் பொது வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தது 1944ஆம் ஆண்டு. ஆரம்பத்தில் இந்த பிரதேசத்தின் உள்ளூராட்சி சபை அங்கத்தினராக, அப்போது இது கிராம சபையாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன், தெரிவாகி பின்னர் சபையின் தவிசாளராக கடமையாற்றி 52ஆம் ஆண்டிலே இருந்து இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக உடுவில் தொகுதியில் போட்டியிட்டு 60ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே முதலிலே வெற்றி பெற்றார். அதன் பின்னர் சகல தேர்தல்களிலேயும் வெற்றி பெற்று 77ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் மீள் நிர்ணயம் செய்யப்பட்ட மானிப்பாய் என்று பெயரிடப்பட்ட தொகுதியிலே வெற்றி பெற்றார். 1960 இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக செயலாற்றி 83ஆம் ஆண்டு பிரிவினைக்கு எதிராக சத்தியப்பிரமாணம் எடுக்காத காரணத்தினாலே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகிற வரைக்கும் உடுவில் மானிப்பாய் தொகுதியின் பிரதிநிதியாக இருந்திருக்கிறார். திரு தர்மலிங்கம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான அம்சம் தந்தை செல்வா சார்பிலே அரசியல் நிர்ணய சபையில் அவர் முன்மொழிந்த பிரேரணைகள் ஆகும்.
1971 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி அவர் உரையாற்றுகிற போது, எனது தலைவர் திரு செல்வநாயகம் அவர்களின் பேரில் கீழ் வைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை தீர்மானம் 2ற்கான திருத்த பிரேரணையை பிரேரிக்கும் பொறுப்பை எனது கட்சி எனக்கு கொடுத்திருப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று ஆரம்பித்து ஏறத்தாழ 2 மணி நேரம் உரையாற்றியிருக்கிறார். அவருடைய பேச்சு என்கிட்ட இருக்குது. அரசியல் நின்ற சபையிலே திரு தர்மலிங்கம் ஆற்றின உரை 1 மணித்தியாலம் முடிவடைகிற போது ஸ்டான்லி திலகரட்ன சபாநாயகர், அப்பொழுது அரசியல் நின்ற சபை தலைவர் சொல்லுகிறார், திரு தர்மலிங்கம் 1 மணித்தியாலம் பேசிட்டீங்கள். கொல்வினார் சில்வா அரசியலமைப்பு பொறுப்பான அமைச்சர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, முக்கியமான விடயங்களை பேசுகிறார், அவரை பேச விடுங்கள். பிறகு இன்னொரு தருணத்திலே ஸ்டான்லி திலகரட்ன சொல்கிறார், 1 மணித்தியால 35 நிமிஷம் ஆயிட்டுது. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறார், அப்போ இப்போ நாங்கள் ஒரு தேநீர் இடைவேளைக்கு போயிட்டு திரும்பி வருவோம், இன்னும் 30 நிமிஷம் பேச இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பேச முடியும். அதனுடைய தான் நான் சொல்கிறேன், ஏறத்தாழ 2 மணித்தியாலம் அவர் பேசியிருக்கிறார். அவர் ஆங்கிலத்திலே இதை சொன்னார், இப்படியாக இந்த பொறுப்பை எனக்கு கட்சி கொடுத்திருப்பதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று ஆங்கிலத்திலே சொன்னார். சொல்லிவிட்டு அதற்கு முன்னர் தமிழிலே சில வார்த்தைகளையும் பேசியிருந்தார். அவர் ஆங்கிலத்திலே தனது பேச்சை ஆங்கிலத்திலே செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கட்சி தனக்கு உத்தரவிட்டதையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார். இந்த பேச்சை நான் ஆங்கிலத்திலே செய்ய வேண்டும் என்று கட்சி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறது, ஆகையினாலே நான் ஆங்கிலத்திலே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றார், மொழிபெயர்ப்பாளர்கள் சரியாக மொழிபெயர்க்க மாட்டார்கள் என்ற காரணத்தால் நான் செய்ய இல்லை, அவர்கள் நல்லா மொழிபெயர்ப்பாளர்கள். ஆனால் அமைச்சர் கலாநிதி கொல்வினார் டி சில்வா சிறுபான்மை இனத்தவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடிய ஒரு பெரியவர் என்பதை மனதில் கொண்டு எமது கருத்தை அவருக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலத்திலே உரையாற்றுவதாக சொன்னார். முதலாவது குடியரசு யாப்பொன்றை வரைவதற்காக 70ஆம் ஆண்டிலிருந்து 71ஆம் ஆண்டு இறுதி வரை கொழும்பு நவரங்கஹல மண்டபத்திலே அரசியல் நிர்ணய சபை கூடின போது ஜூலை 1971ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அதிலே பங்கு பெற்றிருந்தது. அங்கே இலங்கைக்கான மாதிரி அரசியலமைப்பு ஒன்றை சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல் அதையொட்டி அடிப்படை பிரேரணைகளுக்கு திருத்த பிரேரணைகளையும் முன்மொழிந்தவர் திரு தர்மலிங்கம் அவர்கள். இறுதியாக குறைந்தது உங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியபடி கச்சேரிகளை மக்களால் தெரிவு செய்யப்படும் நிறுவனங்கள் ஆக்குங்கள் என்ற முன்மொழிவும் 88க்கு 13 என்ற வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டது. அது இந்த கான்ஸ்டிடியூஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆஃப் ஸ்ரீலங்கா ஜேஎல் குறை, இது ஒரு டெக்ஸ்ட் புக் சட்ட மாணவர்களுக்கு அதில் அந்த பதிவு இருக்கிறது. அதன் பின்னர் தான் தந்தை செல்வா எழுந்து எமது ஆக குறைந்த கோரிக்கைகளை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இந்த சபையில் நாம் தொடர்ந்து பங்கேற்பது அர்த்தமற்றது, ஆகையால் நாளைய தினத்திலிருந்து நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற போது சொல்லியிருக்கிறார், நான் இப்பொழுது வெளிநடப்பு செய்து இதை ஒரு நாடக மேடையாக மாற்ற விரும்பவில்லை, நாளையில இருந்து நாங்கள் வரமாட்டோம். அப்படி அவர் சொன்னபோது அங்கே இருந்த சில இதை சொல்கிற போது நான் எவரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல இல்லை, நடந்த விஷயங்களை சொல்கிறேன். சில தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொல்லியிருக்கார்கள், ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண, போங்க இப்போவே போங்க, எழுப்பி போங்க. ஆனால் அவர்கள் இருந்து அடுத்த நாளில் இருந்து தான் பங்கு வராமல் விட்டார்கள். அதன் பின்னர் அதற்கு பிறகுதான் தந்தை செல்வாவினுடைய ராஜினாமா, காங்கேசன்துறை இடைத்தேர்தல், 1974ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தமிழர் கூட்டணி,
76 அது தமிழர் விடுதலை கூட்டணியாக பரிமாணம் பெற்று வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 77ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே பொது தேர்தலில் தனிநாட்டுக்கான மக்கள் ஆணையை தமிழ் மக்கள் வழங்கினார்கள். ஆகவே தனிநாட்டை தவிர வேறு வழி இல்லை என்ற தீர்மானத்துக்கு இட்டு சென்ற பாதை அந்த அரசியல் நிர்ணய சபையில் திரு தர்மலிங்கத்தின் பிரேரணைகள் பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டதிலிருந்துதான் ஆரம்பமானது. சமஷ்டி அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பை நாம் கோரியிருக்கிற இந்த வேளையிலே, இந்த காலகட்டத்திலே 55 வருடங்களுக்கு முன்னர் திரு தர்மலிங்கம் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே முன்வைத்த பிரேரணைகளை ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அரசியல் நிர்ணய சபையிலே நிறைவேற்றப்பட்ட முதலாவது அடிப்படை தீர்மானம் நாட்டினுடைய பெயர். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு, அதான் பெயர். ஸ்ரீலங்கா ஆண்டு இருந்ததை இலங்கை தமிழரசு கட்சி தமிழிலே அது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று இருக்க வேண்டும் சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமான வாத விவாதங்கள் நடைபெற்றாலும் இறுதியிலே இலங்கை தமிழரசு கட்சி அதற்கு சார்பாக வாக்களித்தது. அடுத்த நாள் தந்தை செல்வா அதற்கான காரணத்தை விளக்கி கூறியிருக்கிறார். நாமும் ஜனநாயகத்தையும் சோசியலிசத்தையும் ஏற்றுக்கொள்வதால் அப்படி வாக்களித்தோம் என்று சொல்றார். ஜனநாயக சோசியலிச குடியரசு, நாங்களும் ஜனநாயகத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், சோசியலிசத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். ஆனால் சோசியலிசம் என்ற பெயரிலே கம்யூனிசத்தை, ஒரு கட்சி ஆட்சியையும் நிறுவ முயல்வதை நாம் எதிர்க்கிறோம் என்று கூறினார். இன்றைய நிலைமைக்கு இது மிகவும் பொருத்தமானது என்பதால் நான் இதனை இங்கே சொல்லுகிறேன். ஒரு கட்சி ஆட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம், கம்யூனிசத்தை எதிர்க்கிறோம், ஆனால் நாங்கள் சோசியலிசவாதிகள் என்று தந்தை செல்வா அடுத்த நாள் தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார். இன்றைய நிலைமைக்கு இது பொருத்தமானது. இலங்கை தமிழரசு கட்சி சோசியலிச தத்துவத்தை எமது மூல கோட்பாடாக கொண்ட கட்சி. அதிலும் அமரர் தர்மலிங்கம் ஒரு இடதுசாரியாகவே அறியப்பட்டவர். ஆனால் பொதுவுடைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதன் பேரிலே ஜனநாயகம் அளிக்கப்படுவதை நாங்கள் எதிர்ப்போம். எமது நாடு பன்மைத்துவமான ஒரு நாடு, ஒன்றுக்கு மேற்பட்ட தேசங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு நாடு. அதனை வலியுறுத்துகிற நாம் பல கட்சி ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். இல்லாவிடில் நமது அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகும். ஒரு கட்சி ஆட்சியை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தற்போதைய ஆட்சியாளர்கள் அப்படியான திசையில் நாட்டை கொண்டு செல்ல முனைகிறார்கள். இது நமக்கு மிகவும் ஆபத்தானது. அமைச்சரவை தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டங்களிலே எடுக்கப்பட வேண்டுமே தவிர பிளவத்தையிலே அல்ல. நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே அல்லாமல் டில்வின் சில்வா அல்ல. இரண்டாவது அடிப்படை தீர்மானம் இலங்கை ஒரு ஒற்றையாட்சி அரசு என்பதாகும். இதிலேதான் திரு தர்மலிங்கம் அவர்கள் அது சமஷ்டி அரசாக இருக்க வேண்டும் என்ற திருத்தத்தை பிரேரித்து அந்த மிகவும் நீண்ட உரை ஒன்றை ஆற்றினார். இது வரலாற்று சிறப்புமிக்க உரை. அதிலே சோவியத் ரஷ்யா, யூகோஸ்லாவியா, மற்ற பொதுவுடைமை நாடுகளிலே காணப்படும் இணைப்பாட்சி, சுவிட்சர்லாந்திலே காணப்படுகிற கூட்டாட்சி போன்ற முன்மாதிரிகளை விளக்கி காண்பித்தார். லெனின் எப்படியாக தேசங்களின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தினார் என்பதை எடுத்துச் சொன்னார். அன்றைய அரசு, சுதந்திர கட்சி மற்றும் இடதுசாரிகளான சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் கூட்டாக இருந்ததால் அவர்களுடைய தத்துவங்களையே உபயோகித்தார். இதுவும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொருத்தமானதொன்று. 1982ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி சார்பாக போட்டியிட்ட அவர்களுடைய சாவக தலைவர் ரோஹண விஜயவீர தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று கூறி போட்டியிட்டவர் என்பதை நாங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த அடிப்படை தீர்மானங்களிலே நாட்டின் பெயர் ஜனநாயக சோசியலிச குடியரசு என்றும் பெரிதாக
அரசு, நாட்டின் பெயர் ஜனநாயக சோசியலிச குடியரசு. ஆனால் அரசு ஒற்றையாட்சியா அல்லது என்ற சமஷ்டியா என்ற விவாதத்தையும் கொண்டிருந்தது. நாடு ஒரு நாடாக இருப்பதை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கவில்லை. முதலாவது அடிப்படை தீர்மானத்துக்கு சார்பாக வாக்களித்தோம். நாடு ஒரு நாடாக இருப்பதை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கவில்லை. ஸ்ரீலங்கா என்ற சொல் தமிழில் இலங்கை என்று மாற்றப்பட வேண்டும் மட்டும் கேட்டிருந்தோம். ஆனால் அரசை பொறுத்தவரையிலே அது ஒற்றையாட்சியாக இருக்க முடியாது, சமஷ்டியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். 2016 இருந்து 19 வரையான அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகளிலும் இதே அணுகுமுறைதான் கையாளப்பட்டது. அரசை குறித்து சொல்லுகிற ஒற்றையாட்சி என்கிற பதம் நீக்கப்பட்டு நாட்டை குறித்து சொல்லுகிற ஒருமித்த நாடு என்ற சொற்பதம் உபயோகிக்கப்பட்டது. சிங்கள மொழியிலும் அதே அணுகுமுறையே கையாளப்பட்டது. தமிழில் ஒன்றும் சிங்களத்தில் வேறொன்றுமாக இருப்பதாக செய்யப்பட்ட, தற்போதும் செய்யப்படுகிற பிரச்சாரம் முற்று முழுக்க பொய்யானது. தற்போதுள்ள அரசியல் அமைப்பிலே அரசை குறிக்கிறதான ஏக்கிய ரஜய என்ற சொற்பதம் தவிர்க்கப்பட்டு நாட்டை குறிக்கிறதான ஏக்கிய ராஜ்ய என்ற சொற்பதம் உபயோகிக்கப்பட்டது. தமிழிலே செய்யப்பட்டதே சிங்களத்திலேயும் செய்யப்பட்டது. சிங்களத்திலே ரஜய என்றால் ஆட்சி, ராஜ்ய என்றால் நாடு.